இந்த சொன்ன மாதிரி எனக்கு இந்த வார்த்தை தான் பாதிச்சது. ஐயோ! கேன்சரா? நம்ம இந்த சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். தேர்ட் ஸ்டேஜில் வருவா, வாந்தி எடுப்பா, போய் சேர்ந்துருவா. எனக்கு வந்ததெல்லாம் பாசிட்டிவ் இருக்குன்னு வந்தது. வந்தோடனே கொஞ்சம் ஆடி போயிட்டேன். ஐ கேவ் அ கால். She said, "Shobna, don't worry." அப்படியே சொன்னா, "Don't worry, I'll see you shortly." வந்து இட்ஸ் நாட் அ பிக் திங் அப்படின்னு. தென் ஷி ஆஸ்க் மீ என்ன சைஸு ஏதாவது தெரிஞ்சுதான்னு. ஐ டோல்ட் ஹர், "டோன்ட் வரி அபவுட் இட்." அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்குன்னு டெஸ்ட் இருக்குது. அதுக்குன்னு யூ டூ யூனோ தே டேக் அ நீடில் வச்சு எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறது வேரியேஷன் சொல்கிறா. அந்த லாங்குவேஜ் வந்து வேரியேஷன். சரி. எஸ், தேர் இஸ் அ வேரியேஷனுங்கிறா. ஏன்னா நமக்கு இதெல்லாம் புது வார்த்தையாக இருக்குது இல்லையா? அப்போவே வந்து பயாப்சி பண்ணிடுறா. பண்ணி நீடில் வச்சு எடுத்தோன்னே எஸ் வி ஆர் ஃபைண்டிங் அ வேரியேஷன் அண்ட் நாளைக்கு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டா. அப்போவே சரி எனக்கு இந்த சொன்ன மாதிரி எனக்கு இந்த வார்த்தை தான் பாதிச்சது. ஐயோ! கேன்சரா? நம்ம இந்த சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். தேர்ட் ஸ்டேஜில் வருவா, வாந்தி எடுப்பா, போய் சேர்ந்துருவா. இதுதான் எல்லா சினிமாலேயும் காமிக்கிற ஒரு இது. என்னடா அது இந்த மாதிரி காமிக்கிறாள். தென் ஷீ இஸ் the one who said in the food, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் இட், ஐ வில் மீட் யூன்னு சொல்லி we met. She said, "Don't worry, go for the thing." She gave me a reference. அவங்களும் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், செல்வின்னு ஒருத்தங்க போய் பாரு. அதே மாதிரி ரத்னான்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில், போய் பாருங்க. ஷீ இஸ் ரேடியேஷன் பண்ணுறவங்க. ஷீ இஸ் கான் தேர். ஷீ டுக் அ ரேடியேஷன் ஃப்ரம் தேர். இவங்களது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். கௌதம் இது இட் வாஸ் நாட் அ பிகினிங். நீங்கள் உடனே டாக்டரை பார்த்தீங்க? அப்புறம் பார்த்துட்டு then the process starts.